நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா பாண்டிச்சேரியிலே அப்பத்துலேருந்தே ரொம்ப ஃபேமஸான நேரு ஸ்ட்ரீட். நீங்கள் பாண்டிச்சேரியில் யார்கிட்ட எங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க நேரு ஸ்ட்ரீட் எங்கே இருக்குன்னு. ஏன்னா இது ஃபுல்லாகவே இந்த ரோடு ஃபுல்லாகவே நிறைய கடைங்க. நம்மளுக்கு தான் பர்ச்சேஸ்னால் ரொம்ப பிடிக்குமே, சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி அங்கே கிளம்பிட்டோம். நேரு ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாகவே வந்து வீட்டுக்கு தேவையான பொருளிலேருந்து A to Z இங்கே இது கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ கடைங்க இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் வெயில் டைமில் போயிருந்தனால இறங்கி கேப்சர் பண்ண முடியல. கொஞ்சம் நாங்கள் ட்ராவலிங்லேயே வந்து வீடியோவை வந்து கேப்சர் பண்ணிட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து போனீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம தமிழ்நாடு விட பாண்டிச்சேரி வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்னு உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு சில பொருள்லாம் கிடைக்குதுங்க. அதெல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து என்னென்னா ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குதுங்க. 100 ரூபாய்க்கே வந்து சுடிதார் கிடைக்குது, 100 ரூபாய்க்கே வந்து நைட்டி கிடைக்குது, 100 ரூபாய்க்கு ஷர்ட் கிடைக்குது, 50 ரூபாய்க்கு வந்து குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கிடைக்குது. குவாலிட்டி வந்து நல்லா இல்லை, ஆனால் வந்து சீப்பாக கிடைக்குது, பெஸ்ட்டாக கிடைக்கல. இந்த நேரு ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லப்போனால் இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து துணி தான். இங்கே பாருங்கள், இந்த டிஷர்ட்லாம் 100 தான் போட்டுருந்துச்சு. இந்த லைன் ஃபுல்லாகவே நிறைய ட்ரெஸ்ஸுங்க இருந்துச்சு. இது வந்து ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி இல்லாமல் பெரிய மார்க்கெட்டுங்க. இங்கே பீரோ, கட்லு, சாமான், அப்புறம் வந்து எல்லாமே ஷோபா. இங்கே பாருங்கள், பீரோலாம் போட்டிருந்தாங்க, ஃபுல்லாகவே சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து ஒரு டாப் கடை இருந்துச்சு, அது வந்து நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து குழந்தைங்க செருப்பு வந்து 100 ரூபாவும் பெரியவங்க செருப்பு வந்து 200 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இது வந்து பிளாஸ்டிக் ஐட்டம், சில்வர் ஐட்டம், மல்லிகை சாமான், அப்புறம் வந்து மசாலா ஐட்டம்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. கூட்டமும் வந்து ரொம்ப அவ்வளோ வெயில்லையும் அவ்வளோ கூட்டம். இங்கே பாருங்கள், அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு வாங்கிறதுக்கு. தலைக்காணி பெட்டு அது எல்லாமே சீப்பாக கிடச்சிச்சு. நீங்கள் வந்து பாண்டிச்சேரி போனீங்கன்னா இங்கே ஒரு பர்ச்சேஸாக போடுங்க, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான சென்ட்டுங்க வந்து ஒரு கடை இருந்துச்சுங்க. அது வந்து நான் எடுக்க முடியல. அது வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நாங்கள் வந்து விசாரித்ததில் இந்த நேரு ஸ்ட்ரீட்டில் என்னென்ன சீப்பாக கிடைக்கும், என்னென்ன வந்து நல்லாயிருக்கும், என்ன ஃபேமஸ்ஸு அப்படின்னு கேட்டப்போ சென்ட்டு சொன்னாங்க, ட்ரெஸ்ஸு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து அதே தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கிராஃப்ட் ஐட்டம்ட்டு. அதே பாண்டிச்சேரினாலே நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும்னு கொஞ்சம் சொல்லியிருந்தோம். அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் ஃபேமஸ் மேடம்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு டாப்பு கடைன்னு சொல்லியிருந்தால, அந்த கடையில் நான் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து பின் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு. அந்த கடையில் வந்து டாப்லாம் வந்து 200, 300, 400லேருந்தே சூப்பராக இருந்துச்சு. லாங் டாப்லாம் 300, செட் டாப்லாம் 400 இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காம்போ ஆஃபர் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுவுமே பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இங்கே வந்து மளிகை சாமான், சில்வர் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே நிறைய துணி கடைங்க தாங்க. ஐயோ, நான் எவ்வளோ துணி கடை தெரியுமா? நான் ஒரு 3 கிலோமீட்டருக்கு இந்த ஸ்ட்ரீட் இருக்குது. ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான், சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாக கிடச்சிச்சிங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து மசாலா ஐட்டம்ஸ்னு சொல்கிற அந்த பட்டை லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே ஒரு மாதிரி பஞ்சு பேக்கெட்டாக போட்டு விற்றுருந்தாங்க. அந்த கடை வந்து இதே லைனில் தான் இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி வாங்குங்க. 20 to 30 தாங்க. எல்லா மசாலாவுமே வந்து குட்டி குட்டி கவரில் போட்டு சேல்ஸ் பண்ணியிருந்தார் அந்த அண்ணா. நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து இந்த வளையல், கம்பல் அது மாதிரி கடைங்களும் நிறைய இருந்துச்சு. நீங்கள் பொண்ணுங்களாம் போனீங்கன்னா நல்லா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் வந்து இங்கே இருக்கிற மாதிரி ஜும்கா அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த லைன்லேயே வந்து சாப்பாடு, அதாவது நம்ம இங்கே போனால் இது மட்டும் இல்லாமல் சாப்பாடு ஐட்டம்ஸு அது எல்லாமே கிடச்சிச்சு. அப்புறம் வந்து 49 ரூபீஸ்க்கு டெம்பர் கிளாஸ் போட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நேரு ஸ்ட்ரீட்டு, பாண்டிச்சேரி. ஓகேவா? நீங்கள் போய் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.